ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிறிஸ்பி ப்ளஸ் ரொம்ப டேஸ்டான ஒரு ரவா தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த தோசையோட ஒரு தேங்காய் சட்னி, ஒரு சாம்பார் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்துருக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவு எந்த மாவு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இடியப்ப மாவு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் 1/2 கப்லேருந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரவா தோசைக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் தேவைப்படும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இன்னும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவில் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்படி நம்ம வைக்கும்போது நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவையும் நல்லா ஊறி வரும். பாருங்கள், இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தோசை மாவு, ரவா தோசையோட மாவு எப்படி இருக்கணும்னா, நம்ம கரண்டியில் எடுக்கும்போது பின்பகுதியில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திக்கலாம். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுறதை விட அதிகமாக சூடாக இருக்கணும். தோசை மாவு கொஞ்சம் மேலே தூக்கி ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஓட்டையாக விழுகுது இல்லையா, அப்படி விழுகும். அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை. அதே மாதிரி நம்ம தோசை ஊற்றின உடனே எண்ணெய் சேர்த்துடாதீங்க. ஒரு நிமிஷம் கழித்து லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஹை ஹீட்லேயே வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும். இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு நல்லா ஈவனாக அமுத்தி விடுங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே மேல் கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த மாதிரி இருக்காது. ஈவனாக எல்லா இடமுமே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.